சூழலில் விஜய் வந்து வராரா இல்லையா? வந்தா நல்லதுதான். வந்து பாலிடிக்ஸ் பண்ணட்டும். இன்னும் அறிக்கைகள் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கு இப்போது வரைக்கும். இன்னொன்னு வக்பு திருத்தச் சட்டத்துக்கு எதிராக அவர்கள் வந்து போராட்டம் பண்ணது இதெல்லாம் மகிழ்ச்சி தான், வரவேற்கக்கூடியது தான். ஆனா அது என்னவா பொலிட்டிசைஸ் ஆகுது. இன்னும் அவங்க கட்சியில ஒரு 10 பேர் கூட நம்மளால பார்க்க முடியல. ஒரு 10 முக்கிய ஆட்கள் யாருமே பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட அந்த பக்கத்து போனா நல்லதுதான். டிவிகே ஏன் பக்கம். திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஒரு அதிமுக இல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய மிதவாத செக்யூலர் தரப்புகள் எல்லாம் விஜய் பக்கம் போவது என்பது நல்லதுதான். அதிமுக இனி அதிமுகவால் அதன் சுயேட்சையான முடிவுகள் எதையுமே எடுக்க முடியாத சூழலுக்குள்ளால போயிருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய தரப்புகள் இனி செக்யூலர் ஃபோர்ஸஸ்க்காக டிவிகேவை நோக்கி அவர்கள் பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா டிவிகள் நமக்கு வெளிப்படையா தெரியும். விஜயை தாண்டி நமக்கு வந்து யாரையுமே வந்து விஜய்க்கு ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கு. விஜய் பேசுறார். விஜய் நடிகராக இருக்கிறார். இப்ப தலைவரா இருக்கிறார். பேசுற விஜயை கடந்து இங்க பார்த்தோம்னா ஒரு 10 பேர் கூட கிடையாது. அப்ப எந்த அடிப்படையில் ஒரு கட்சியாக நாம் நம்புவதுன்னு தான் கேட்கிறேன்.